ஒரு மனிதனின் ஆயுட்காலம் கலியுகத்தில் ஜாதக ரீதியாக 120 வருட காலம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இன்னைக்கு யாராவது 120 வருட காலங்கள் இருக்கிறார்களா அப்படின்னு கேட்டாக்க 100% இல்லை அப்படின்னு சொல்லிடலாம். இது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம். ஏன் இல்லை அப்படிங்கிறதுக்கான காரணம் யாரும் தேடுறதில்லை. 18 சித்தர்களாக இருக்கட்டும், 63 நாயன்மார்களாக இருக்கட்டும், இவர்கள் அனைவரும் செய்த ஒரே காரியம் சரீரம் என்ற கூட்டை பாதுகாப்பது எப்படி அப்படிங்கறத பத்தி தான் அலசி ஆராய்ந்தார்கள். இந்த கூட்டுக்குள்ள இருக்கிற ஜீவனை கூட்டுக்குள்ளேயே வச்சு எப்படி சமாதி பண்றது, வேற ஒரு கூட்டுக்கு போகாம இருக்கிறதுக்கு உண்டான வழிவகையை எப்படி கையாள்வது அப்படிங்கறத நம்ம சித்தர்கள் பெருமான் அனைவரும் கையாண்ட ஒரு விஷயம். அப்ப அதை நாம எப்படி எடுத்துக்கிறது, இந்த காயகல்ப முறைகள் என்ன, இந்த கூட்டை எப்படி பாதுகாப்பது, கூட்டுக்குள் இருக்கக்கூடிய ஜீவனை எப்படி பிரகாசமாக வைத்துக் கொள்வது. ஒரு கூட்டுக்குள்ள ஜீவன் பிரகாசமா இருக்குன்னா அவனை சுத்தி 4 பேர் எப்பொழுதும் இருப்பான். அதை வச்சே நாம தெரிஞ்சுக்கலாம். அவன் தான் சாமியார், அவன் தான் முனிவன், அவன் தான் சித்தன். சாக்கடைக்குள்ளேயே படுத்திருந்தாலும் சாக்கடை சித்தன் பேர் வச்சு அவனை நேரிட 100 பேர் போய் தரிசனம் பண்ணான். அதுதான் சித்த நிலை. கூட்டை பாதுகாக்க வேண்டும். நாம எங்க இருந்தாலும் அந்த கூட்டை பாதுகாக்க முடியும் அப்படின்னு சொல்லி நமக்கெல்லாம் நிரூபிச்சுட்டு காமிச்சிட்டு போனவர் தான் அந்த சாக்கடை சித்தன் சொல்லக்கூடிய ஒரு நபர். அந்த மக்கள் குருவின் மூலமாக தான் தெரிஞ்சுக்க முடியும். தீர்க்கமான ஆயுள் கிடைக்கணும் அப்படின்னாக்க முறையான பயிற்சிகள் இருக்கணும். பயிற்சியும் முயற்சியும் இல்லாம சைக்கிளே ஓட்ட முடியாது. அப்புறம் எங்க இருந்து சாகாவரம் கிடைக்க போது உனக்கு. இறைவனை நமக்குள் தேடி நம் கூட்டை பாதுகாத்தால் தீர்க்கமான ஆயுள் உண்டு.